அண்மை செய்திகள். சமவெளிக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் 10 நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், வணக்கம். அரசுடன் இடைநிலை ஆசிரியர்களின் பேச்சுவார்த்தையானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. சமவேளைக்கு சம ஊதியம் கோரிக்கையை முன்வைத்து 11வது நாளாக இன்று பிபிஐ வளாகம் முன்பாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 10 நாட்களாக பல்வேறு வடிவில் பல்வேறு இடங்களில் போராட்டம் ஈடுபட்டாங்க. அதை முட்டியிட்டு போராட்டம் ஈடுபட்டார்கள். கண்களில் பேஜை அணித்துக் கொண்டு போராட்டம் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலங்களை போராட்டம். தொடர்ந்து 2009க்கு முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு வகையான ஊதியமும், அதற்கு பின்பல் சேர்ந்திருந்தவர்களுக்கு ஒரு வகையான ஊதியமும், ஆனால் நாங்கள் அனைவருமே சம நேரத்தை பயன்படுத்தி தான் எங்கள் பணியில் மேற்கொள்கிறோம். இந்த ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் தொடர்ந்து போராட்டம் ஈடுபடுகிறோம். ஆனால் கடந்த அதிமுக ஆட்சி இருக்கும்போது எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக தெரிவித்த அப்போது எதிர்க்கட்சி தலைவரும் இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 311வது வாக்குறுதியாக தெரிவித்திருந்தார். ஆனால் அதை செயல்படுத்தவில்லை என்ற கோரிக்கை முன்வைத்தான் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த போராட்டத்தை களைவதற்காக அமைச்சர் பள்ளிக்கல்வி செந்தில் மகேஷுடைய உத்தரவின்படி பள்ளி கல்வித்துறை இயக்குநர், தொடர்கல்வி இயக்குநர் ஆகியோர் முன்னிலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களுடன் இப்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த போராட்டம் தொடங்கிய நாளன்று அரசு செயலாளர் அழைத்து பேசியிருந்தார். அதற்கு பிறகு எந்த ஒரு யாருமே அழைத்து பேசாத நிலையில தற்போது அமைச்சரின் உத்தரவின்படி அதிகாரிகள் அழைத்து பேசுவது மிக முக்கியமாக இந்த போராட்டத்தினுடைய சாராம்சம் அவர்கள் பிரச்சனை தீர்க்கப்படுமா அல்லது உடன்பாடு எட்டாத பட்சத்தில் போராட்டம் நீடிக்குமா என்ற கேள்வியான இருந்த நிலையில் தற்சமயம் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. அஸ்வினி, அண்மை செய்திகள். சமவெளிக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் 10 நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், வணக்கம். அரசுடன் இடைநிலை ஆசிரியர்களின் பேச்சுவார்த்தையானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. சமவேளைக்கு சம ஊதியம் கோரிக்கையை முன்வைத்து 11வது நாளாக இன்று பிபிஐ வளாகம் முன்பாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 10 நாட்களாக பல்வேறு வடிவில் பல்வேறு இடங்களில் போராட்டம் ஈடுபட்டாங்க. அதை முட்டியிட்டு போராட்டம் ஈடுபட்டார்கள். கண்களில் பேஜை அணித்துக் கொண்டு போராட்டம் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலங்களை போராட்டம். தொடர்ந்து 2009க்கு முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு வகையான ஊதியமும், அதற்கு பின்பல் சேர்ந்திருந்தவர்களுக்கு ஒரு வகையான ஊதியமும், ஆனால் நாங்கள் அனைவருமே சம நேரத்தை பயன்படுத்தி தான் எங்கள் பணியில் மேற்கொள்கிறோம். இந்த ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் தொடர்ந்து போராட்டம் ஈடுபடுகிறோம். ஆனால் கடந்த அதிமுக ஆட்சி இருக்கும்போது எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக தெரிவித்த அப்போது எதிர்க்கட்சி தலைவரும் இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 311வது வாக்குறுதியாக தெரிவித்திருந்தார். ஆனால் அதை செயல்படுத்தவில்லை என்ற கோரிக்கை முன்வைத்தான் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த போராட்டத்தை களைவதற்காக அமைச்சர் பள்ளிக்கல்வி செந்தில் மகேஷுடைய உத்தரவின்படி பள்ளி கல்வித்துறை இயக்குநர், தொடர்கல்வி இயக்குநர் ஆகியோர் முன்னிலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களுடன் இப்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த போராட்டம் தொடங்கிய நாளன்று அரசு செயலாளர் அழைத்து பேசியிருந்தார். அதற்கு பிறகு எந்த ஒரு யாருமே அழைத்து பேசாத நிலையில தற்போது அமைச்சரின் உத்தரவின்படி அதிகாரிகள் அழைத்து பேசுவது மிக முக்கியமாக இந்த போராட்டத்தினுடைய சாராம்சம் அவர்கள் பிரச்சனை தீர்க்கப்படுமா அல்லது உடன்பாடு எட்டாத பட்சத்தில் போராட்டம் நீடிக்குமா என்ற கேள்வியான இருந்த நிலையில் தற்சமயம் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.